உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம எப்போதும் போடுற வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் இது இப்படிதான் போட்டு செய்வோம். அதே பொருள் தான். இது கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அமுக்கி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். உப்பு காரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு நம்ம கிளறி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ 3 தக்காளி பழம், 5 பல்லு பூண்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்ப அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. மூடி போட்டு மூடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா ஆயிடும். தக்காளி அரைச்சி ஊத்திருக்கிறோம்ல, அப்படியே ரெட்டிஷா ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. டேஸ்டும் பக்காவா இருந்துச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.